வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் காவலர்களை குறித்து அவதூறா பேசினாரு அப்படின்ற வழக்குல சவுக்கு சங்கர் அவர்கள் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்குல இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சவுக்கு மீடியாவில் பணிபுரிந்த 2 பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சாங்க. இந்த கைதில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருந்ததாகவும், இந்த இதில் வந்து சவுக்கு மீடியாவையே வந்து முடக்கணும் அப்படின்றது தான் வந்து காவலர்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லி, அதில் குறிப்பாக ஒரு காவலருக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்ற அதை மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தார். ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருந்தார். அந்த நேர்காணலில் அவருடைய டவுட்டை மட்டும் சொல்லலை, அதை தாண்டி அவருக்கு பல பெண் காவலர்கள் கூட வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவதூறாக பேசினாரு அப்படின்ற வழக்குல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தேனி மாவட்டத்துல வச்சு மே 4ஆம் தேதி அதிகாலையில கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவரை அழைச்சிட்டு வர்றப்போ அவருடைய வழியிலேயே வந்து மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட்னால வந்து பல சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. காவலர்களால தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான பல சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் வந்து எழுப்பப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து அவருடைய கார், அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம்னு எல்லா இடத்துலையும் வந்து காவலர்கள் வந்து சோதனை மேற்கொண்டாங்க. அதனை தொடர்ந்து அவருடைய கார்ல வந்து கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி கஞ்சா வழக்கும் அவர் மீது போடப்பட்டுச்சு. அவருடைய வீடையும் வந்து சோதனை பண்ணாங்க. அந்த வீட்லையும் வந்து கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த கஞ்சா வழக்கு இது எல்லாத்தையும் தொடர்ந்து மேலும் 5 செக்ஷனுக்கு கீழே அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. அந்த வழக்கை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள ஏராளமான பகுதியிலிருந்து அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இந்த நேர்காணலை இந்த பெண் காவலர்கள் குறித்து பேசினதா இருக்கட்டும், குறிப்பா ஒரு காவலர் குறித்து அவதூறா பேசினது எல்லாமே வந்து ரெட் பிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு கீழே தான் வந்து அவர் நேர்காணல் கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணலை எடுத்த நெறியாளர் தான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அவரை அவதூறா பேசுறதுக்கு தூண்டினாரு, பெண் காவலர்களை அவதூறா பேசுறப்பவும் அவரை அனுமதிச்சாரு அப்படின்ற வழக்கு கீழே சவுக்கு சங்கருடைய வழக்குக்கு வந்து ஒரு விட்னஸா வர சொல்லி சைபர் செக்யூரிட்டி போலீஸ்ல இருந்து அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. அந்த நோட்டீஸ் அடிப்படையா வச்சு தன்னை கைது செய்ய போறாங்க அப்படின்றதுல கீழே அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஒன்று கேட்டிருந்தாரு. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து டெல்லியில வச்சு கைது செய்யப்பட்டாரு. இவரை கைது செய்யறதுக்கு எந்த ஒரு இன்டிமேஷனுமே வந்து போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கூட வந்து பல இன்டர்வியூஸ்ல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டாரு. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறா பேசினாரு, கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்ற வழக்குகள் அடிப்படையில் அவருக்கு வந்து குண்டாஸ் சட்டம் வந்து போடப்பட்டுச்சு. குண்டாஸ் கீழே அவர் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா மினிமம் 6ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இருக்கு. இதனை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய வீடு, அலுவலகம்னு எல்லா இடத்துலையும் சோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டோம் அப்போ அவருடைய உடம்புல வந்து எந்த ஒரு காயங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் கைது செய்யப்பட்டாரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவருடைய கையில வந்து பிரச்சனை வந்து கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு காவலர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் மீடியால சொல்றப்போ காவலர்கள் தான் என்னை அடிச்சாங்க, காவலர்கள் என்னை துன்புறுத்துறாங்க, அதனால என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மீடியால சவுக்கு சங்கர் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் போடப்பட்ட பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டு 2வது முறையாக பெயிலுக்கு அப்ளை பண்ணி அவருடைய வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதியால விசாரணை பண்ணப்பட்டுச்சு. அந்த விசாரணையில ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய ரெட் பிக்ஸ் நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டா முடக்கப்படணும், இதுக்கப்புறமா தொடர்ந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய இந்த ரெட் பிக்ஸ் நிறுவனம் எதற்காக முடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவதூறான கருத்துக்களை, தவறான செய்திகளை எந்த நிறுவனமும் டிஸ்க்ளைமர் போட்டு பேசினாலும், டிஸ்க்ளைமர் போட்டு அதை தெரிவித்தாலும் சரி, டிஸ்க்ளைமர் போட்டாலுமே அது தவறு அப்படின்ற அடிப்படையில் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெட் பிக்ஸ் நிறுவனத்தை வந்து முடக்குறாங்க. காவலர்கள் தரப்புல இருந்து பேசப்பட்ட வக்கீல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே வந்து அவதூறா பேசியிருக்காரு, இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அவர் வந்து மறுபடியும் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஃபெலிக்ஸ் தரப்புல இருந்து வாதாடிய வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருடைய இந்த மாதிரியா அவதூறான கருத்துக்களை பேசினா என்ன நடக்கும் அப்படின்றதான தாக்கத்தை இப்போதான் அவர் உணர்ந்திருக்காரு, இனிமேல் அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு வந்து இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய ரெட் பிக்ஸ் நிறுவனமும் முடக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வழக்கில் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட். இதை தாண்டி வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் இந்த வழக்கில் வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.